ஒரு சமயம் செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமி நான் எந்த வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாள். அதற்காக வயதான சுமங்கலி பெண் வேடம் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று பார்க்க முடிவு செய்தாள். முதலில் சென்ற வீடு. பொழுது விடிந்த பிறகும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கு சோம்பேறித்தனம் அதிகம். அடுத்து சென்ற வீடு. அங்கு எங்கும் குப்பை சுத்தமோ ஒழுங்கோ இல்ல. அதை பார்த்தவுடன் இங்கு நான் தங்க முடியாது. மூன்றாவது வீடு. அங்கே கணவனும் மனைவியும் சண்டை. மனைவி கோபமா தலைவிரி கோலத்தில். அந்த வீட்டில் அமைதி இல்லை. இங்கு சாந்தி இல்லாத இடம் என நினைத்து மகாலட்சுமி அங்கும் தங்கவில்லை. பின்னர் நான்காவது வீட்டின் வாசலுக்கு வந்தாள். அந்த வீட்டில் வாசலில் அழகான கோலம். அந்த வீடு முழுவதும் மங்களகரமான ஆனந்தம் நிரம்பி இருந்தது. வாசலில் நின்றிருந்த வயதான பொண்ணை பார்த்ததும் அந்த இல்லத்தரசி உடனே வந்து அன்புடன் வரவேற்றாள். அம்மா, உள்ள வாருங்கள் என்று அழைத்து மிகுந்த மரியாதையுடன் உபசரித்தாள். தேவிக்கு பால் கொடுக்க சில நொடிகளில் பாலை எடுத்து வந்து பார்த்தபோது அந்த வயதான பொன் காணவில்லை. அம்மா எங்கே போனீர்கள் என்று வீட்டில் முழுவதும் தேடினாள். ஆனால் காணவில்லை. அதன்பின் அவள் மீண்டும் பூஜையை தொடர பூஜை அறைக்குள் சென்றாள். அங்கே என்ன கண்டால தெரியுமா? அறை முழுவதும் செல்வம் கொட்டி கிடந்தது. அப்போதுதான் அவள் புரிந்து கொண்டாள். வயதான சுமங்கலி பெண் வேடத்தில் தன் வீட்டிற்கு வந்தது வேறு யாரும் இல்லை, செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி தாயே. அதை அறிந்த அந்த இல்லத்தரசி மிகுந்த ஆனந்தத்தில் நின்றாள். சுத்தம், அமைதி, பக்தி இருக்குமிடத்தில்தான் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறாள். Like, subscribe and comment.